அதை எடுத்துட்டு போய் நான் வீட்டுல வச்சிடுறேன். ஏன்னா லக்கேஜ் வெயிட் கம்மியா தானே இருக்கு, அதையே வேஸ்ட் பண்றீங்க. நான் அதான் இப்ப வேணா என்ன கூட்டு போறியா? அங்க வரதாண்டா கூட்டு போறேன். ஆமா. ஆமா, உங்களை கூட்டு போறேன். வாங்க, வரதாண்டா வாங்க, உங்களை கூட்டு போறேன். அப்ப என் கூட போலாண்டி, நேருக்கு ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன்டி. செல்லம் நீ பட்டு கொண்டாட்டில. ஏய், அந்த பக்கம் அந்த விட்டு கட்ட இருக்க பிறகு கொஞ்சம் கை விடுங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். அடி சும்மா உருட்டு கட்டு இருக்காது, நீ கையில வாங்கி கொடு. ஏன் என் கையில அடிச்சா சுகமா இருக்கா, அதனால வாங்கிக்கிறேன்றீங்க? ஏன் மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும், அதனால கையில அடிக்க சொல்றீங்களோ? அதனாலதான் கொண்டு இருக்கும், பின்ன இருக்காதா உங்களுக்கு? நான் உன்னோடு கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ கேளுங்க, சொல்லாம வேணாமா நான் யோசிக்கிறேன். ஏய் ஏண்டி? சரி சரி சொல்றேன், என்ன கேளுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீ ஏன் நல்ல சாக்லேட் வாங்கி தர சொல்ற, அதுவும் அம்மா வீட்டு கலப்ப சொல்ற, தெரியல. நான் தான் உனக்கு அவ்வளவு சாக்லேட் வாங்கி தரேன், அதெல்லாம் என்ன பண்ணுவ நீ? அப்புறம் ஏன் அவளை கேட்கிற? அதே மாதிரி உனக்கு தர பொருள் எல்லாம் நீ ஏன் ரூம்ல இருக்கிறதுக்கு அனுப்புற, அந்த லக்கேஜ்ல அதில் பேக் பண்ணி தர சொல்லுவ? ஏன் ஏன் அதெல்லாம் அப்படி பண்ற நீ? என்ன காரணம் இருக்கு? ஜென்ரல் கொரியர் நீங்க எது அனுப்புனாலும் எனக்கு கிடைக்காது, அதனால நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுக்கறது?